வணக்கம் என்கே சார். வணக்கம் டிகே சார். வெயிலின் தாக்கத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? பயங்கரமா வெயிலின் வெயில். தாக்கத்துலேருந்து என்னத்த, ம். ஆமாம், பைக்கில் போகிறது போக இப்போ காரில் வந்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமாம். சரிங்க சார். வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், பிரச்சாரின் தாக்கம் வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணுது அப்படின்றது தான் ம். தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அது மீடியாக்காரன் சொல்லிட்டு இருக்கிறது. இல்ல, பொதுமக்களும் நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பண்றார்ல, அதுல வந்து ரொம்ப தரங்கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு. ஒரு முதலமைச்சர்ன்னு கூட பார்க்கல. துணை முதலமைச்சர் ஒண்ணும் இல்ல. பாயில் டாயில் குடிச்சு அப்பவே போ வேண்டியது. கொரோனால அப்பவே செத்திருக்க வேண்டியது. இப்படி பேசுறாரே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தரங்கட்ட வார்த்தைன்னா, ம். நல்லவனாக இருக்கிறவன்ட்டு இருந்து நல்ல வார்த்தை வரும். தரங்கட்டவன்ட்டு இருந்து தரங்கட்ட வார்த்தை தானே வரும். யார் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களா? அப்புறம் அந்த ஆளை சொல்லாமல் வேற எவனை சொல்கிறது? ம். ஆமாம். ம். முதலமைச்சருங்கிற மரியாதை கொடுக்காத அளவுக்கு அந்த ஆள் பண்ணி வச்சிருக்க கூத்து இருக்கு. ம். ஆமாம். ஒன்றும் இல்லை, அந்த ஆள் பண்ண ஒரே ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்கிறது, மரியாதைன்னு இல்லை, சாணியை கரைச்சி எடுத்து ஊற்றலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில். அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். ம். எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ஆபத்துக்கு உதவுற ஒரு வண்டி. அதை வந்தால் அதை கல் எடுத்து அடிங்கடா, அதை அடித்து உடைங்கடா அப்படிங்கிறத ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த பக்குவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் பேசுவானா? ம். ஸோ ரவுடிசம், ஒரு சசிகலாகிட்ட நீங்கள் அண்டர் டீலிங் ரவுடியாக இருந்திருக்கீங்க, அடிமையாக இருந்திருக்கீங்க. அறிவு இல்லாதவன் அடிமையாக இருக்கிறவனை அரசால வைக்கிறாங்க. ம். அது ஏடிஎம்கே ஆட்சிங்கிறதுனால. ம். ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் எவனெல்லாம் காலை நக்குனானோ அவனெல்லாம் ஆட்சியாளர்கள் அப்படின்னு. அறிவு இருக்கிறவன் வச்சிருந்தா, அறிவு இருக்கிறவன் முதல்ல அடிமையாக இருப்பானா? இருக்க மாட்டாங்க. ம் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் என்னத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி செஞ்சு வச்சதான் பிடுங்கி பிடுங்கி வச்சுருக்கீங்க. ம். ஏதாவது புதுமையான திட்டங்கள்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்களா? ம்ஹ்ம். திமுக காரன் கட்டி வச்சிருப்பான். ஆமாம், கரெக்டாக ஜெயிச்சு அதை திறப்புலாம் நடத்தியிருப்பீங்க. இது மாதிரி தான் ஒவ்வொன்றும். ம். அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க, இது அரசியல் சகஜம் அப்படின்னு. ஆம்புலன்ஸை உடைக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆம்புலன்ஸ் அடித்து உடைங்கடா. ஒரு முதலமைச்சருங்கிறவன் சரியான மனிதநேய மிக்கவனாக இருந்தால் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்ற மாரி அவர் முதலமைச்சர் இப்ப இல்ல சார். நீங்கள் தான் சொல்கிறீங்களே இப்போ இல்லைன்னு. நான் இப்போ இருக்காருன்னு தான் சொல்கிறேன். ம். அவர் முன்னாடி இருந்தார்ல, ஓ, முன்னாள் முதலமைச்சர் ஓகே, தானே. ஓகே, ஓகே. ஆமாம். ம். இதில் என்ன தெரியுமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர். அதனால தான் அந்த அறிவு இல்லைங்கிற இடத்துல இருக்கான். ஓகே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்னா எப்படி பேசணும், யாருக்கிட்ட என்ன மாதிரி டீல் பண்ணணும். ம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், இன்னைக்கு ஆளுங்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது, ஆளுங்கட்சி தலைவரை ம். நீ எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ற, உன்னோட வார்த்தை பிரயோகம் என்ன ம். அப்படின்னா, இத்தனை வயசாகி, அதாவது புரியுதுங்களா, புரியுது, புரியுது. இந்த வயசுக்கு ஒரு மரியாதை இல்லாத தனமான பேச்சா இருக்குது அப்படின்னா ம். என்ன சொல்றது, இவன்லாம் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்துல சரி? சரிங்க சார். இப்போ நீங்க பேசுறது ஓகே, கரெக்ட்டா இருக்கு. ஆனா இருந்தாலும், உங்களுக்கான ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எதிர்பார்க்கிறத அந்த தோரணையே வேற. அதுக்கு நம்ப போயிரலாமா? அந்த ரசிகர்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ரசிகர்கள் விரும்புறது என்னன்னா, லூசா இருக்கிறத விரும்புறாங்க. ம். நான் லூசா இருக்கிறேன், ஓகே, நான் அக்செப்டபிள். ம். ஆமா. எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் லூசா தானே இருக்கானுங்க. அதை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நாம பைத்தியமா இருக்கிறது அப்படின்னு இல்லை, பைத்தியக்காரனை தான் எல்லாருக்கும் பிடிக்கிற இடத்துக்கு இருந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு தற்குறிகள் கூட்டம் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு காரணம், மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ல, எது ஸ்டூடெண்ட்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ம். முதல் காரணம் எடப்பாடி. ம். இந்த கொரோனான்னு ஒன்று வந்தது இல்லையா, ஆமா. ஆ? ஆமா. படிச்சவன் பாஸ் ஆனா அது சரி, கரெக்ட். அவன் கரெக்டான இடத்துக்கு போறான்னு அர்த்தம். படிக்காதவனே நீ பாஸ்போர்ட் வச்ச, அதோட விளைவுகள் என்ன இன்னைக்கு? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயாவது நீ உன்னோட படிப்பை முடிச்சிருந்தா தான்டா அடுத்த ஆமா. கிளாஸ் போக முடியும் அப்படிங்கிறது இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப இதெல்லாம் இல்லைன்னா கொரோனா வந்துருச்சு அப்படின்னா ம். எல்லாரும் பாஸ் பண்ணி எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். ஓகே. அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்துல சரி? இதெல்லாம் சரியான ஒரு முதல் குடிமகனுக்கு, ஓகே. ஒரு முதலமைச்சருக்கான தகுதியெல்லாம் இதுல எல்லாம் இருக்கா? ம். இப்போ அவரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி. 100% தகுதி. ஏங்க தகுதியில் ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சருங்க அந்த ஆளு.
இல்லங்க. அவரு போட்டியிட்டு இதுவரைக்கும் ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கவே இல்ல. ஐயோ! ஒரு விஷயம் தெரியுமா? போட்டியிட்டு ஒரு இதுலயுமே ஜெயிக்காதவன் முதலமைச்சரா இருக்கிறான். ம். அப்படிங்கிற அளவுக்கு நாடு, அரசாங்கம், தேர்தல் ஆணையம் ம். இந்த அளவுக்கு இருக்குது. இதுல வந்து கலைஞருக்கு பீச்ல இடம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு இது வேற. ஆமா. ஆமா. கலைஞர் இதுவரைக்கும் அவரு சட்டமன்ற தேர்தல்லன்னு இல்ல, எந்த தேர்தலையுமே அவரு தோத்ததே கிடையாது. ஆமா. அவர் நின்ன இடத்துல எல்லாத்தையுமே ஜெயிச்சிருக்காரு. எல்லா இடத்துலயுமே இதுவரைக்கும் ஜெயிச்சு தான் இருக்காரு. தோத்ததே கிடையாது. ஆனா இவரு வந்து தோக்காத அவருக்கு தோத்து போன இவரு வந்து இடம் கொடுக்க மாட்டோம். ம். அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் கலைஞருக்கு இடம் குடுத்தோம். ஒருவேள நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணிலன்னா, கலைஞருக்கு இடமே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னா. ஆனா இது அண்டர் டீலிங் போச்சு தானே. ஏன்னா ஜெயலலிதா மேல வழக்கு குடுத்திருந்தோம். அந்த இடம் குடுத்ததுக்கு திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த கேஸ் வாபஸ் வாங்குனீங்கன்னா, நாங்க இடம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து டீலிங் போனதெல்லாம் உண்மையா? எல்லாமே டீலிங் தாங்க. ம். ஒரு டீலிங்ல தான் முடிஞ்சிருக்கு. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ம். திமுக காரங்கள ரொம்ப ஒட்டுமொத்தமா நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்குன்னு கிடையாது. ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். எல்லாம் அண்டர் டீலிங்ல ம். ஒரு டீல் போன அதாவது ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயம். ம். சொத்து குவிப்பு வழக்குல தான் ஜெயலலிதாவும் உள்ளார போனாங்க. ஆமா. புரியுதுங்களா? ஆமா. திமுகவுல அடிச்சானுங்க ம். அப்படின்னு கேஸ் போனாலும் ம். நிரபராதின்னு சொல்லி வெளியில வந்திருக்கானுங்க. ஆமா. ஆனா ஏடிஎம்கேல அப்படி கிடையாது. ஆமா. குற்றவாளியாவே இருந்து இறந்து தான் போயிருக்காங்க. அவங்க சொத்தெல்லாம் குவிச்சாங்கல்ல, அந்த குவிச்சு வச்ச சொத்தெல்லாம் எங்கடா இருக்கு? கொடநாடு பங்களா அப்படின்னு அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. ம். அந்த அம்மா போட்டிருந்த நகை நமக்கு தெரியும். ம். அந்த அம்மாவுக்கு ஒரு வாரிசுனே கிடையாது. ஆமா. அது ஒரு அனாதையா இருந்து செத்து போச்சு. ம். புரியுதுங்களா? வளர்ப்பு புள்ளன்னாங்க. அந்த வளர்ப்பு புள்ளகிட்டயாவது இந்த பொறுப்பா இத தூக்கி ஒப்படைச்சானுங்களா? அப்படின்னா எதுவும் தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு தெரியாத விஷயமாவே எல்லாத்தையும் நடத்தியிருக்காங்க. ம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் ஆமா. அப்படின்னு பேசின ஒரு லேடி. அவங்க தாரக மந்திரம். ரைட்டுங்களா? அந்த தாரக மந்திரத்துக்கு அப்புறம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம், அந்த மரணம் மர்மமாவே இருக்கு. ஆமா. ரைட்டுங்களா? ம். அத எடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கீங்களா? தெரியல. கொடநாடு பங்களாவுல எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆயி செத்துருக்காங்க. ஆமா. இப்ப எல்லாம் பெரும்பாலும் மர்டர்ங்கிறது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டா தான் பண்றாங்க. ஓகே. இப்ப இவ்வளவு தூரம் நான் எதிர்த்து பேசுறேனே, இவ்வளவு தூரம் நான் பேசுறேனே அப்படின்னா, நாளைக்கு என்னைய வந்து துப்பாக்கில சுட்டோ, அருவாள் எடுத்து வெட்டி கொன்னோ, இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ம். ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். அவ்வளவுதான். பைக்ல போயிட்டு இருந்தாருப்பா, கீழ விழுந்துட்டாருப்பா. அப்படிங்கிறதுனால தான் நம்ம கார்லயே போக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. கார்ல போனா மட்டும் உள்ள விட்டுருவோமா? ம். லாரியை வச்சு அடிக்க மாட்டோம். ம். இப்படியெல்லாம் செத்த கணக்கு. இந்த ஆக்சிடென்ட்ங்கிற கேஸ் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. அத்தனையும் பின்னணிய நோண்டி பார்க்கறாங்களா? இல்ல. ம். இல்ல. ஆனா கொடநாடுல மட்டும் அத பின்னோக்கி பார்த்தாங்கல்ல. ஏன்னா, அது வந்து மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தாங்க. கொடநாடுல மட்டும். ரிசல்ட் என்ன? ம். இல்ல இதுவரைக்கும் இன்னும் அது வரல. சிபிசிஐடி வழக்கிலே இருக்கு. அதான் அப்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாங்க? ம். ஆ? ஒருவேளை உங்களோட பேர பிள்ளைங்க டைம்ல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களோ? மேபி இருக்கலாம். ஆ? இருக்கலாம். இந்தியாவுல அதுவும் தமிழ்நாடு போலீஸ் வந்து உலகத்துல 2வது இடத்துல அப்படிங்கிறாங்க. 2வது இடத்தோட லட்சணமே அப்ப இவ்வளவுதானா? ம்? சோ இது ஒரு பின்னணி என்னவா இருக்கும்? ஒரு விஷயங்க. எல்லாருமே உன் தப்ப நான் சொல்ல மாட்டேன். என் தப்ப நீ சொல்லாத. அண்டர் டீலிங். எல்லாமே அண்டர் டீலிங் தான். ஓகே. புரியுதுங்களா? அந்த அண்டர் டீலிங்க வந்து எல்லாமே பண்ணாலும் ஒரு மரியாதைங்கிறது இருக்கணும்ல. ம். ஒரு முதலமைச்சர், ஆளும் முதலமைச்சர். நீ முன்னாள் முதலமைச்சர். அவர், இவர். இவன் தான் விஜய் தான் அறிவுகெட்டத்தனமா, ஆர்வக்கோளாறுத்தனமா ஒரு சினிமா பைத்தியமாய் சுத்திக்கிட்டு, ம். அவன் சினிமாவுல பேசுறது மாரியே வில்லனாவே ஃபீல் பண்ணிட்டு வந்துறான். ஆமா. புரியுதுங்களா? அதே மாரி நீங்க இருக்கலாமா? இவங்க தான இல்ல. டாக்டர் ராமதாஸ். ஆமா. அவரோட அன்பு- பையன் அன்புமணி ராமதாஸ். ராமதாஸ். அவரும் டாக்டர் தானே? ஆமா. அவரு டாக்டர். ஒரு டாக்டரா இருக்கிறவனுங்க இப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகம் பண்ணுவானுங்களா? அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்குது. ம். அந்தாலும் பேசியிருக்கான். ஒரு முதலமைச்சருக்கான மரியாதை இல்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்றது இருக்கு இல்லையா? ம். ம். நம்ம இதை வந்து மு.க. ஸ்டாலினை நீ வந்து ஐயா போட்டு பேசு அப்படிங்கிறதுக்கு இல்ல. ம். வாடா போடான்னு பேசாம இருங்கடா அப்படிங்கிற. இன்னைக்கு நான் உங்களை வாடா போடான்னு பேசுறதுக்கு என்ன ரீசன்? ஒரு முதல் குடிமகனுக்கான மதிப்பே நீங்க கொடுக்கல. நான்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்கார். இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் முதலமைச்சர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீ மரியாதை கொடுக்காம
நீ என்னமோ உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி நீ நடத்திட்டு இருக்கனா, அப்ப மக்களோட பார்வையில நானும் மக்கள்ல ஒருவன் ஆமா, தானே. ஆமா. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனை நீ வேலைக்காரனை பார்த்தனா, உன்னைய வேலைக்காரனை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வேலைக்காரனையும் மதிக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்கணுங்கிற. ஓகே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். எல்லாமே ஒரே குட்டைக்குள்ளார தான் இருக்காங்க. ம், ம். ஆமா. ஆனா மக்கள் சீரியஸா சொல்றேன், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் விஜய்க்கா இருக்குமா? மாற்றம் விஜயா இருப்பார் அவர். இல்ல மாற்றத்த குடுப்பாங்கன்னு சொன்னீங்களே மக்கள். அது விஜயா இருப்பாரு. ஏன்னா அவரு தான் மாற்றத்த குடுக்குறேன்னு வந்தாரு. அதான் கேட்டேன். மக்கள் பார்த்தீங்களா? ம். எவ்வளோ அறிவு முதிர்ச்சியா இருக்கானுங்கல்ல. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏடிஎம்கேக்காரன் முழு திருடன். ம். டிஎம்கேக்காரன் பாதி திருடன். ம். ஏன்னா திருடினத பாதி நம்ம குடுத்துருவோம். ம். விஜய்? ஆ? விஜய்? பொண்டாட்டி புள்ளைக்கே கொடுக்க மாட்டான். ஓஹோ! ஒரு விஷயம். இந்த எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. நெறைய பேர் சொல்லுவாங்க. கஞ்ச பிசுனாரிக்கு இப்படி சொல்லுவாங்க. ஆ. அவன் ஒரு கஞ்சன். ம். யாரு? விஜய். விஜய். ஆமா. இதுவரைக்கும் அந்த கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான் யார் தெரியுமா? யாரு? மார்ட்டின் அப்படின்னு ஒரு லாட்டரி அதிபர். ஆமா. அந்த அதிபரோட மருமக புள்ள தான் ஆதவ அர்ஜுனா. ம். இவனுங்க எப்படியாவது எங்க லாட்டரிய ம், ம், ம். எப்படி இப்படி சரக்க வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, ஆமா. அது மாதிரி லாட்டரியும் கொண்டு வந்துடணும். ஓகே, 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 ஓகே. தமிழ்நாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு லாட்டரிய ஒழிச்சாங்கன்னு நமக்கு தான் தெரியும். ஆமா, ஆமா. அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுல எப்படியாவது லாட்டரிய கொண்டு வந்து வச்சு, ம். ஆமா, கடைக்கோடியில இருக்கான் இல்லையா, ம். காசுக்கு வழி இல்லாம ஆமா. அவன் சம்பாதிக்கிற 100, 200ன்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் ம். இவங்க விஜய்க்கு தூக்கு பிடிக்கிறானுங்க. ஓ! அப்போ ஆதவ அர்ஜுனோடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இங்க தமிழ்நாட்டுல திரும்ப லாட்டரி கொண்டு வரணும். விஜய வச்சு. ஏங்க ஒரு விஷயங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல எவனாவது ஒருத்தனை சொல்லுங்களேன். மு.க. ஸ்டாலின். ஐயோ! ம். ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம். ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. ஓ! புரியுது, புரியுதுங்களா? புரியுது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு 41 பேர் செத்தானுங்கல்ல. ம். உடனே முதல் குற்றவாளியா யார் இருந்திருக்கணும்? விஜய். அந்த முதல் குற்றவாளிய தூக்கி உள்ளார போட்டு, ம். தலைகீழா தலைவா படத்துல கட்டி தொங்க விடுவாங்கல்ல. ம். அது மாரி ஒரு காலத்திலயும் அடிக்க முடியாது. ம்ஹ்ம். ம். ஆனா உள்ளார தூக்கி வச்சிருக்கலாம்ல. விசாரணை நடத்தியிருக்கலாம். ஆ? ஒரு மரண குற்றவாளி அப்படிங்கிறப்ப அவன் தேர்தல்ல நிக்க முடியுமா? ம்ஹ்ம். நிக்க முடியாது. ம். முடியாது. அப்ப எலிஜிபிலிட்டி இல்லாம போகுதுல்ல. ஆமா. அப்ப எதுக்காக நீங்க நல்லவனா இருந்தீங்க? சார் இப்ப எதுக்கெடுத்தாலும் திமுகன்றாங்க. இப்ப அப்படியே செஞ்சா அதுக்கு திமுக தானே சொல்லணும். ஏங்க மக்கள்ல நீங்க ஒட்டுமொத்த மக்களையே தற்குறியா ஏன் நினைக்கிறீங்க? இல்ல ஒரு ஒட்டுமொத்த கூட்டம் ம். தற்குறியா இருக்குது. ம். அவ்வளவுதான். அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இல்ல அதுக்காக இருக்க முடியாது. ஒருவேள அவரு நெனச்சிருக்கலாம், மக்களா பார்த்து இவருக்கு தண்டனை குடுக்கட்டும் அப்படின்னு கூட நெனச்சு விட்டுருக்கலாம்ல. மக்களா பார்த்து தண்டனை கொடுக்குறீங்க. இந்த தேர்தல்ல மக்களா பார்த்து விஜய்க்கு தண்டனை குடுக்கட்டும் அப்படின்றது கூட அவரு சர்வசாதாரணமா கடந்து போயிருக்கலாம்ல. நீங்க நினைக்கிறீங்க அப்படி. மேபி இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். அதான் ம். தப்பு அங்க பண்றது. ம். ஒரு விஷயம் தப்பு பண்றப்போ ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கலன்னா ம். அவன் தப்பித்த குற்றவாளி. மீண்டும் மீண்டும் அதிகமா செய்வான். ஓகே, ஓகே. புரியுதுங்களா? ம். போற போக்கு எந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு? அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட காரைக்குடிக்கு போனாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் அவன் பிளான் பண்றான் ம். அப்படின்னா கிடையாது. ம். ஆனா உருவாக்கம் யாரால்? அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்களே. கண்டிப்பா. பின்னால வர்றான் உழுந்துடுறான், முன்னால போறான் உழுந்துடுறான். ம். அவங்களா வந்து எழுதிட்டாங்க. ம். ஒரு விஷயங்க, கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லாத ஒரு மனிதன் தான் விஜய். ம். அந்த 41 பேர் செத்ததுக்கு லாஸ்ட் பிரச்சாரத்துல கூட அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி கை நீட்டிட்டு இருக்கான். மிக கொடூரமானவன் ம். தெரியுமா? ம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளிய நீ வெளியில விட்டுக்கிட்டு இருக்க. அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் சரியா? ம். டிஎம்கே சரியா? ஒரு விதத்துல பார்த்தா, அந்த விதத்துல இறங்கி ஆக்ஷன் எடுத்திருக்கணும் தான் எனக்கும் தோணுது. அங்கங்க தற்குறி வந்து போர்க்குடி தூக்கி பண்ணுவானுங்க. ம். புரியுதுங்களா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? அப்போ கண்டிச்சிருக்கணும். அதை ஏன் கண்டிக்க விடாம போனதுனால அடுத்த கட்டமா என்ன போயிட்டு இருக்கு?
ஒருவேளை 2026ல திரும்ப ஆட்சி அமைத்த பிறகு அந்த ஆக்ஷன் எடுப்பாங்களோ? ஐயோ! ம். சப்போஸ் வரலன்னா? வரும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரல. ம். வரலன்னு யோசிங்க. வந்தா சூப்பருங்க. ம். இப்பவே பண்ணாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ம். தண்டனை கொடுத்து வாங்கி தர போறீங்களா? ம். ஆ? போறான் போகட்டும் அப்படின்னு. எதுக்காக மன்னிக்கணுங்க இருக்குது? மன்னிச்சு நீங்க பெரிய மனுஷன் ஆகுங்க. ஆனா எதுக்காக மன்னிக்கணும் இருக்குல்ல? கரெக்ட். ஆ? இங்க மக்களே எந்த அளவுக்கு தரங்கட்டவங்களா இருக்கும். 20 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், என் புள்ளைய சாவடிச்சுக்க அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இங்க புள்ள பாசம், பெத்த பாசம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ம். ம். காசு கொடு. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. திமுக காரன் ம். கூட்டம் சேர்க்கறதுக்காக கூப்பிடுறானுங்க. ஆமா. பணம் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வருது. ம். எவனும் ஆத்மார்த்தமா வரல. ம். அதே ஏடிஎம்கே காரன் ம். அவனுங்களும் காசு கொடுத்து கூப்பிடுறானுங்க. ம். இதே கும்பல் ம். இங்க ஆராத்தி எடுத்த கும்பலை தான் ம். அங்கேயும் போய் ஆராத்தி எடுக்கிறான். ம். எது? ஏடிஎம்கேல. எவன் காசு கொடுத்தாலும் போற கூட்டமா இருந்துட்டு இருக்குதே. ம். அப்படிங்கிறப்ப அப்போ உங்களுக்குன்னு உண்மையான ஒரு அமைப்பு இருக்கா? ம். ஒரு விஷயம் தெரியுமா? ம். சொல்லுங்க. நான் பர்சனலா சொல்றேன். இந்த பெண் மீடியான்னு இருக்கு. ஆமா. பெண் மீடியானா யாரு? யாரு? திமுக. திமுகவோட ஐடி விங். ஆமா. அதாவது யூடியூப் இதெல்லாம் போடுறவனுங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாவே. ஆமா. இவனுங்க மீடியாவில் போய் நான் பேசினேன். ம். பேசுனேன்னா இப்ப எப்படி பேசியிருக்கேன்? இதை விட பயங்கரமா பேசினேன். ஆ. ஆமா. ம். துண்டு போட்டுக்கிட்டு. திமுகவோட துண்டு போட்டுக்கிட்டு தானே பேசினேன். ஆமா. ஆமா. பயப்படுறாங்க. ம். வீடியோ ரிலீஸ் பண்ணலையோ? வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஓஹோ! ஏன்னா ஒருவேளை விஜய் வந்துட்டாருன்னா அப்போ வந்துருவாரா சார்? வந்துருவாரான்னு இல்லைங்க. ம். இவன் இருக்கிறவன் எப்படி இருக்கான் பாருங்க. திமுகவுக்கு வேலை பார்க்கிறவனே வீடியோ போடாம பயப்படுறான். ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா? நீங்களா திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ஏன் சார் இந்த திமுக? கம்பெனி வேலை பார்க்குதா? இல்லையே. ஆனா பேசுறது அப்படியே போடுறீங்கல்ல. ஆமா. ஆ? நாங்க யாருக்கும் பயப்படுறது இல்ல, போட்டுருவோமே. அது இருக்கணும்ல. ம். அது ஏன் இல்ல? தெரியலையே. ஆ? தனக்கு சப்போர்ட் பண்றாங்க ம். அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. ஓஹோ! எல்லா இடத்துலயும் அடிமையை தான் வேலைக்கு வச்சிருக்கானுங்க. ம். அறிவாளிய வேலைக்கு வைக்கல. ஒரு விஷயம், உங்க ஆபீஸ்ல உங்க ஓனருக்கு ம். ஒருத்தன் அறிவாளியா இருக்கான் அப்படிங்கறது உங்களுக்கு பிடிக்குமா? அடிமையா இருந்துட்டு அப்படிங்கிறது பிடிக்குமா? உங்களுக்கு எப்படி சொல்றது? ம். சார்னு சொல்லலாம ம். கடவுளேன்னு சொல்றவனுக்கு பிடிக்குமா? யாரை பிடிக்கும் உங்க ஓனருக்கு? தெரியலையே. போற போக்குல என்ன கோத்து விட்டு போறீங்க போல இருக்க. நீங்க சாருங்கிறீங்களா கடவுளுங்கிறீங்களா அவரை? நான் சார்ன்னு தான் சொல்றேன். அப்போ உங்களை பிடிக்காது. எவன் ஒருத்தன் கடவுளேன்னு சொல்றானோ ம். அவனை தான் பிடிக்கும். ஓஹோ! ஏன்னா எல்லாருமே கடவுள் நினைப்பு தான் வாழ்றானுங்க. எப்படி சொல்றது? இதை தெளிவா சொல்லணும்னா ம். சசிகலா அம்மா இருந்தாங்களா? ஆமா. ஆ? அவங்க போய் ஜாதகம் பார்க்கறாங்க. ம். உனக்கு அடிமையாக இருப்பவன் தான் ம். உனக்கு ராஜா ஆவான் ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜோசியத்துல வந்துச்சு. ஜோசியத்துல சொல்லிட்டாங்க. ம். இவங்களுக்கு உடனே என்னன்னா அடிமை யாரு? ஓபிஎஸ். ஆமா. அப்போ ஓபிஎஸ் நம்ம டிராவல் பண்ணோம்னா அவன் நம்ம தலைமையில ஏறிடுவான் ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடிய கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க. ஆ. கடைசியில ஓபிஎஸ் என்னாச்சு? ஓபிஎஸ் தான் பெருசா ஆப்பு வைக்கலையே. எடப்பாடி பழனிசாமி தான் ஆப்பு வச்சாரு. அதான் ஜாதகம் நடக்கும். ம். அதுக்கு இவன் தான் நடத்துவான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகே, ஓகே. யார் வேணாலும் நம்மளுக்கு நடத்துவாங்க. ஆனா ஆமா. ஜாதகம் நடக்கும். ஆமா. எந்த தெருவுல சார்? எந்த தெருவிலையா? ம். உங்கூட்டு தெருவில் வந்து பிச்சை எடுப்பான்னு நான் சொன்னேன்னா? இல்ல சார். எந்த தெருவுல பிச்சை எடுப்பாருன்னு சொன்னா, அந்த தெருவுல நான் போகும்போது காசு எடுத்துன்னு போகாம இருப்பேன். ஏன்னா அதுவும் புடிங்குவாங்க. அதுக்காக சொல்றேன். தேனாம்பேட்டையில ம். செனட் ஆஃப் செகண்ட்லன்னு ஒரு லைன் இருக்குது. ஓகே. ஆமா. ம். அந்த தெருவில் யார் இருக்காங்க தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். நீங்க சொல்றது 1வது தெரு, ம். நான் சொல்றது 2வது தெரு. சார், ஊர்ல எத்தனையோ தெரு இருக்கு. ஏன் அந்த 2வது தெருவுல போய் ஒரு பிச்சை எடுக்கணும்? ஹலோ, ம். அங்கதானே உண்டில் இருக்கு. ஓஹோ! சரி, சரி, சரி. ஆமா. கோயிலுக்கு போனா தானே உண்டில்ல காசு போட முடியும். கோயிலுக்கு போகாம நீங்க உட்கார்ந்த இடத்துல உண்டில்ல போடுவீங்களா? இல்ல, போட மாட்டேன். ஆ? போட மாட்டேன். ஆ. ம். முதல்ல ஒரு என்னங்க? இல்ல சார், இப்பதான் எனக்கு ரொம்ப டீட்டெயிலா புரியுது. 2வது தெருல த்ரிஷா வீடு இருக்கு. த்ரிஷா வீட்டுல உண்டியல் இருக்கு. இவர் பிச்சை அந்த உண்டியல்ல சேர்த்துருவாரு. ஹலோ, ம். நான் தெருவுல தான் உண்டியல் இருக்குன்னு சொன்னேன். ஓஹோ! திருஷா கிட்ட உண்டியல் இருக்குன்னு சொல்லல.
சார் அவங்க வீடு அங்க இருக்குதுன்னா விஜய் யாருக்காக பிச்சை எடுப்பாரு? குடும்பத்துக்காக பிச்சை எடுப்பாரு. குடும்பத்துக்கே கடன் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி குடும்பத்துக்காக பிச்சை எடுப்பாரு? ஹலோ, ஜாதகம் சொல்லுதுங்கிற, நான் சொல்றது பொய்யா? ஆமா சார் நான் பொய்ன்னு சொல்ல சார். ஆ, சசிகலா அவர்களுக்கு ஜாதகம் பலிச்சதுன்னா விஜய் அவருக்கும் ஜாதகம் பலிக்கணுமே. அதுக்காக சொல்றேன் நானு. பலிக்கும். ம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சட்டம் தன் கடமையை செய்யாது ஒரு காலத்திலையும். ம் ஆனா கட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பா ஆமா, செய்யணும். செய்யணுமா? ம் ராகு, கேது, குரு, புதன், சுக்கிரன், சந்திரன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்கள யார் உங்க சொந்தக்காரா? ஏன் சொந்தக்காரங்களா? ம் ஹலோ, ம் ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? 12 ராசிகள் தெரியுமா? ஆமா. ஆ? ம் ராசினா என்ன? ராசினா என்ன தெரியலையே, சொல்லுங்க. அஜித் நடிச்ச படம் பாக்குறீங்களா? டிவில போடுவாங்க, ஓ ஆமா, கேடிவில போட்டிருந்தாங்க சார். பாத்துங்க. ம் ஐயோ, ம் உங்கள்கிட்ட பேசுறத விட பேசாம மக்கள்கிட்ட பேசிடலாம். மக்களே, சார் நான் சொல்றது. அங்கேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும் சார். அங்கேயே உட்காந்து பேசுங்க. ஹலோ, எனக்கு தெரியாதா? ம் ஆ? தெரியாதனால தான் நீங்க கிட்ட போறீங்க. இப்போ சொன்னேன். ஒரு விஷயம், ம் லென்ஸை மாத்திக்கணும். ஆமா, இன்சு மாத்தணுமா? அப்புறம் என்ன? சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்க. 12 ராசிக்கு வேணாம், ம் வேற கேள்வியை கேளுங்க. மக்கள் கிட்ட போய் எல்லாம் தெரியும். மக்களுக்கு எது தெரியாது? எல்லாமே தெரியும், தெரியுமா? ஆமா, மக்களுக்கு சாமி தெரியும், தெரியுமா? தெரியுமே. ஆ? சாமி 1 சாமி 2 ரெண்டுமே தெரியும். விக்ரம் நடிச்ச படம். சாமி 1 சாமி 2வா? ம் ஹலோ, நான் சொல்றது பெருமாள். ஆமா சார். அதுல வில்லன் பேர் வந்து பெருமாள் பிச்சை, ஹீரோயின் வந்து த்ரிஷா. பெருமாள் பிச்சையா? சாமி படத்துல. ஹலோ, ம் நான் சொல்றது ம் சிவகோத்திரம், வைணவ கோத்திரம் ம் அப்படின்னு பெருமாளை கும்பிடுறவன், சிவனை கும்பிடுறவன். ஓ புரியுதுங்களா? புரியுது. எங்க அப்பா முருகன், எங்க பாட்ட முருகன் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அது தெரியுமா? சார் உங்க அப்பா முருகன் உங்க பாட்ட முருகன் எனக்கு தான் சார் தெரியும். உங்களுக்கு தான் சார் தெரியும். ஹலோ, ம் எங்க பாட்டன் முருகன் கிடையாது, ஆ எங்க அப்பன் முருகன் கிடையாது. ஆ சீமான் சொல்றது தெரியுமா? ஆமா. எங்க பாட்டன் முருகன், எங்க அப்பன் முருகன்னு. அவர் ரேஷன் கார்டு வாங்கி நீங்க பாத்தீங்களா? ஹலோ, ம் ஐயோ, அவர் சொல்றாருல, அவர் யார பத்தி சொல்றாரு? கடவுளை பத்தி சொல்றாரு. அவங்க பாட்டனையோ அவங்க அப்பனையோ சொல்லல, அது தெரியாது எங்களுக்கு. ம் ம் அவர் யார பத்தி சொல்றாருன்னு. ம் ம். ஆமா, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாரு? முருகன்கிற கடவுள் ம் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நல்லவன். ம் ஆமா, சரி. அதனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கெல்லாம் இவர் இருக்காராம். ஓ ஆமா, ஓகே. இந்த பெருமானுங்களெல்லாம் பெரிய ஜாதியை சேர்ந்தவனுங்களாம். ஓ அப்ப கடவுள்லயே ஜாதி வாரி பிரிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு சார் எல்லாருமே. அப்புறம் மனுஷனை தான் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா கடவுளை கூட விட்டு வைக்கல போல இருக்கு. அப்புறம் ம் பிரிச்சாதானே சரியா இருக்க முடியும்? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படின்னா எல்லா பேரும் ஒன்னா கும்பிட்டு இருப்பாங்களா என்ன? ம் ஆ? வேற எப்படி? ஹலோ, உருவ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு, ம் அருவ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குது. ம் என்ன? ம்னா? இல்ல சார், நீங்க சொல்றீங்களா, கிளாஸ் எடுக்கிறீங்களா, உட்காந்து கேட்டுங்க. கிளாஸ் எடுக்கிறேனா? இதெல்லாம் கேட்டதே இல்ல. நீங்க சொல்றதுதான் புதுசா இருக்கு. சொல்லுங்க. புதுசா இருக்கா? ம் ஹலோ, இந்த உருவ வழிபாடுலயே ம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஜாதி கணக்குல தான் கடவுளே வச்சிருக்காங்க. ம் சரி. ஃபீமேல்? ஃபீமேலா? ம் எல்லா கடவுளுக்குமே ஜோடி இருக்குது. ஓகே ஓகே. அது ஒண்ணு இல்ல, ம் எல்லாமே 2 தான் வச்சிருக்காங்க. ம் சரி. ஆமா, ஏதாவது ஒரு கடவுள் ஒத்தையா கட்டியிருக்கான்னு சொல்லுங்க. இல்ல ஆ? இல்ல. ஏன்? ஏன்? ஒரு பொண்ணு வந்து ம் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாலும் ம். ஒரு பொண்ணு சாஃப்டா இருக்கும். ம் அதனாலதான் நம்ம எல்லாருமே, மனுஷன் எல்லாருமே கடவுளா இருக்கிறது ட்ரை பண்றானுங்க. ஒரு பொண்ணை காதலிச்சாலும் பரவாயில்ல, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. ம். அப்படியே இன்னொன்னு கல்யாணம் பண்ணிட்டாலும் இன்னொன்னு வச்சுக்கிறானுங்க. எதுக்காக? எல்லாருமே கடவுளோட முயற்சி தான். ம். நீங்க எத்தனை சார் வச்சிருக்கீங்க? நான் எத்தனை வச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்ல. ம் ஏன்னா எதையுமே என்னால வச்சுக்க முடியல. சரி. புரியுதுங்களா? ஆனா என்னையும் வச்சிருக்காங்க. ஓஹோ, அதான் யாரு? யாரு? எத்தனை பேரு? லிஸ்ட் வேணுமா? சரி வேணாம், உங்க லிஸ்ட் எனக்கு எதுக்கு? ஆ. பிரச்சாரத்துக்கு மேற்கொண்டார்ல விஜய். ஆ, அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த வண்டியில ஏறுறாங்க. ஆ, அத மேல ஒரு பாடி கட்டிருக்காருல, ஆ. பூட்ஸ் வச்சு மிதிக்கிறாங்க. இது என்ன மனுஷனா நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்.
கொடுங்களேன். கோயில்ல போய் கியூல போய் நின்று சாமியை தான் தரிசனம் பண்றோம். ம். மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சாமியை பார்க்கறதுக்கு 48 நாள் விரதமா இருந்து தான் போறோம். ஆமா. போய் மொட்டை வரைக்கும் எடுத்துட்டு தான் போய் வளையல்ல நிக்கிறோம். ம். ஆனா போய் நின்று பார்க்கறதுக்குள்ள டப்புன்னு தள்ளி விடுறாங்களே கம்ப்ளீட் மேலே. ஆமா. ஆ? பார்க்க கூட விட மாட்றாங்க. ஆ. எதுக்காக? எதுக்காக சார்? ஆ? எதுக்காக? எதுக்காக? ம். ஹலோ, கடவுளை எப்படி காட்டாம வச்சிருக்கோமோ அதே மாதிரி முதலமைச்சர் பதவி அரசன்லாம் இருக்கானுங்களே, ஆமா. அவனுங்களாம் ஏறி வந்து பக்கத்துல விட்டுறக்கூடாது. ஓகே. ஆமா, பக்கத்துல வந்து ஒருத்தன் நின்றுட்டான்னா அவனும் நானும் ஒண்ணுங்கிற மனநிலை அவனுக்கு வந்துடும். ம். அதனாலதான் பக்கத்திலே விடக்கூடாது. ஆட்சிக்கு வந்தா லத்தி வச்சு அடிக்கலாம், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலதான் ஜிம்பாய்ஸ் வச்சு ஷூவை வச்சு உதைக்கிறோம். ஆமா. ஆனா அப்படி இருந்தும் இந்த மக்கள்லாம் அவர் பின்னாடி தான் சார் போறாங்க. மக்கள் தமிழ் மக்கள், ம். உலகத்தோட முதல் மொழி, உலகத்தோட முதல் மொழியை பேசுன முதல் குடிமகன்கள் ம். இந்த தமிழ் சமூகம். ம். பார்த்தீங்கல்ல எவ்வளவு பண்பட்டு பக்குவப்பட்டு ஏறி நின்று கேட்குதுன்னு. இந்த சமூகத்துல தான் நாம தான் அறிவில்லாம இருக்கிறோம். ஆமா, அவர்கள்லாம் அறிவில் சிறந்த ஞானிகள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கும் ஐன்ஸ்டீனாவுமே இருக்கிறதானுங்க. எல்லாம் அப்படி growth ஆயிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ ட்ரம்ப் மாதிரி சார். ட்ரம்பா? ம். அவன் பேரை கேட்டாவே காது அப்படியே கொய்யால கொடைஞ்சுக்கிட்டு கிடக்குது தெரியுமா? ஏன் சார் அவர் மேல அவ்வளவு கோவம்? அவர் மேல ஏன் கோவமா? ம். இந்த விஜய் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறான், மோடியை பத்தி பேசுறான். ஆனா அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பத்தி அவன் பேசுறானா? ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? ஏன் பேசணும், எதுக்கு பேசணுமா? கம்யூனிட்டி பையன் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வடை விக்கிற வடை 10 ரூபா வித்த வடை 15 ரூபாய்க்கு விக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அது யாரு காரணம்? ட்ரம்பா காரணம்? அப்புறம் கடைக்காரனா? சார், இங்க இருக்கிற ஒரு பெட்டி டீ கடையில வடை 15 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் ட்ரம்ப்புக்கு என்ன சார் காரணம்? அதான், உங்க வீட்டுல கேஸ் இருக்கா? கேஸ் இருக்கே. அதான் அந்த திமிர்ல பேசுறீங்க. திமிரா? அப்புறம் ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு வீட்லயும் கேஸ் இல்லாம திண்டாடி போய் ஒரு 10 ரூபா வித்த வடைய 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கஷ்டப்பட்டு வாங்கி என்ன மாதிரி பசி நேரத்துல வடைய சாப்பிட்டு ஒரு டீயை குடிக்கிறவனுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஓஹோ, இதுக்கு தான் உங்களுடைய ஆக்ரோஷமா இருக்கு. அப்புறம் சரி, கரெக்டான ஆக்ரோஷம் தான். ஆனா இந்த விஜய் கம்யூனிட்டி பைய அந்த ட்ரம்ப் திட்ட மாட்டேங்கிறான். கரெக்ட் தான். சம்பந்தமே இல்லாம மோடியையும் யாரு மு.க. ஸ்டாலின் திட்டிட்டு இருக்கான். கரெக்ட் தான். கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்கான்னு தெரியல. இருந்திருந்தா இப்படி செயல்பட்டு இருக்க மாட்டாரே. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. தண்ணி கேன் 30 ரூபா வித்துட்டு இருந்தது 35 ரூபா ஆக்கிட்டாங்க. இதுக்கும் ட்ரம்ப் தான் காரணமோ தெரியல. அதான் புரிய மாட்டேங்குது. சுடுதண்ணி வச்சு கொடுத்தா பரவாயில்ல, ஏதோ கேஸ் செலவாகுது அப்படிங்களாம். விலைவாசி ஏறி போச்சுன்னு சமையல் பண்றதுல ஏத்தி கொடுத்தானுங்கன்னா ஓகே, கரெக்ட். சமையலே பண்ணாம பச்சை தண்ணிய கொண்டு வந்து கொடுக்கறதுலயே 5 ரூபாய் ஏத்தி விக்கிறானுங்களே. இதை எங்க போய் எவங்கிட்ட முறைட்டு சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரிங்க சார், கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. கோவப்படாதீங்களா? அப்புறம் கோவப்படாம என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாம் திங்கிறது எல்லாத்தையுமே ஏத்துறானுங்களே, எவனுக்காவது கொடுக்கற சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறானுங்களா? ஆமா, கரெக்ட். எத்தனை சேனல்ல போய் நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு 100 ரூபாய் ஏத்தி கொடுக்கறாங்க, ஒரு கம்யூனிட்டி போய் கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டாங்களா சார்? அப்புறம் நீங்க கேட்டீங்களா? கேட்காம இருப்போம். இவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? கால்ல வந்து எடப்பாடி மாதிரி நக்கி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓஹோ, சீரியஸா? புரியுது. அதுக்கு இவங்கள்ட்ட நக்கிறதுக்கு நான் வேற இடத்துல நக்கணும்னா முதலமைச்சர் ஆயிடுவேனா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. உண்டா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஜனநாயகன் படம் பார்த்துட்டீங்களா இல்லையா? வராத ஒரு படத்தை எப்படி பார்க்க முடியும் சார்? வந்துருச்சு சார். ஆமா, பெரிய துரந்தர் அப்படியே நாட்டுப்பற்றோட எடுத்து வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்து நம்ம மிரண்டு போய் நிக்கிறதுக்கு. சார், நெட்ல எல்லாம் லீக் ஆகி படம் சூப்பரா வந்துட்டு இருக்கு பிரிண்ட். நீங்க இன்னும் பார்க்கலையா படம்? கேள்விப்பட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த TN 2026 ஒரு படம் வருதா? ஆமா ஆமா. அந்த படம் வந்து பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு விஜய் தரப்புலயே
என்ன பண்ணியிருக்கானுங்க, அவனுங்களே ஜனநாயகம் படத்தை மக்களுக்கு காட்டிடுவோம். ஓ! அப்ப இதுக்கு வந்து அந்த படத்துக்கு போட்டி இந்த படம். அப்ப இது வந்து திமுக சதி இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமா, ம். விஜய்க்கு எங்கேயாவது ஒரு கொசு உட்காந்து கடிச்சதுன்னா கூட அந்த கொசுவை திமுக காரன் அனுப்பி விட்டான்னு தான் சொல்லுவோம். ஆமா சார். இப்ப அதுதான் சார் சொல்லிட்டு எது இருக்கேன். கொசு வந்து உட்காந்து கடிச்சது திமுக சார், காரன் அது அனுப்பி இல்ல விட்டான். சார். படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே உதயநிதியும் எல் முருகனும் தான் காரணமா. இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஓகே பரவாயில்ல, ம். ரிலீஸ் பண்ணட்டுமே. நீங்க தான் உங்க படம் எங்க வந்தாலுமே ஓடுமே. ம். ஆமா, அவன் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டு பெரிய பெரிய பணக்காரன் ஆயிருக்காங்கல்ல. ம். ஆமா, அது மாதிரி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா பெரிய பணக்காரன் ஆயிர வேண்டியது தானே. சார், இப்பயே படம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இப்படி தியேட்டருக்கு போயிட்டு காசு கொடுத்து படம் பார்ப்பாங்க நிறைய பேரு. ஹலோ, ம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, விஜய் அப்படிங்கிறவன் ஒரு அரசியலுக்கு வேணும்னா அவன் முட்டாளா இருக்கலாம். ம். ஆனா நடிகன்ல அவன் தான் உச்சம். ம். சீரியஸா, உச்சான்னா நீங்க உச்சா போறதை நினைக்காதீங்க. ம். உச்சம் நான் சொல்றதுன்னா உச்சம்னா மேல ஓகே. அப்படின்னு அர்த்தம். ம். புரியுதுங்களா? புரியுது புரியுது. அது இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அப்படிதான். ஆனா ஆனா மேல பார்த்து இருக்கட்டும் சார். கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா அம்போல் தான். அம்போலா ம். என்னைக்கே உழுந்தாச்சு. விழுந்துட்டாரா? அப்புறம் ஓஹோ. ஆனா அந்த அளவுக்கு தெரியாது. அவருக்கு தெரியாம விழுந்திருக்காரா? ஆமா, தூக்கத்துல விழுந்திருப்பாரோ? தூக்கத்துல இல்ல, வந்துட்டு. தூக்கத்துல நடக்கிற வியாதி மாரி தூக்கத்துல விழுற வியாதி அவருக்கு இருக்குதானே? ஹலோ, ம். சுத்தி இருக்கிற 4 பேர் இருக்காங்க தெரியுமா, ஆமா. தூக்கி அவங்க போட்டுக்கா. நம்ம தூக்கிட்டு போறதுக்கா. ம். அது செத்ததுக்கு அப்புறம் தூக்குற 4 பேரை சொல்ல, ஓஹோ. உயிரோட இருக்கிறப்பவே 4 பேர் நம்ம கூட இருப்பானுங்க. ஆ. நம்ம கீழே உழுந்து கிடந்தா கூட சூப்பர் தலைவா, நீங்க எவ்வளவு உயரத்துல உட்கார்ந்துருக்கீங்க தலைவன் நம்மள புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. உசுப்பேத்தி விட்டுருவாங்க. ஆமா, ம். அந்த உசுப்பேத்துற 4 பேர் தான் ம். அந்த ஆள் கூட இருக்கிறது. ஓகே ஓகே. தெரியுமா இதெல்லாம்? இந்த 4 பேரை துரத்தி விட்டா விஜய் திருந்திருவாருன்னு நினைக்கிறேன். 4 பேரை துரத்தி விட்டாவா? ம். ம், முடியாது. ஏன்? ஏன்னா ம். அப்பா அம்மா துரத்தணும்னு நினைச்சாங்க, ம். அவங்களதான் ஒதுக்கிட்டாரு. அப்படி. பொண்டாட்டி துரத்துன்னு நினைச்சாங்க, அவங்களதான் ஒதுக்கிட்டாரு. ம். பிள்ளைங்க துரத்துன்னு நினைச்சாங்க, பெரிய புள்ள ம். அந்த 4 அடிமையில ஒருத்தன் அடிச்சான். ம். அப்பங்கார யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா புள்ளைய விலைக்கு வச்சுட்டான். ஓஹோ. ஆமா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கிறது. ம். தெரியுமா? அந்த 4 அடிமைகளுக்கு அடிமையா வந்துட்டு இருக்காரு. ம். ஆமா, இந்த 4 அடிமை முடிவு பண்றதுதான் விஜய் செய்யணும். ஆமா. ம். நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அவன் முதலமைச்சரா ஆக மாட்டான். ம். ஆனாலும் இந்த 4 அடிமை தான் என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணும். ஓகே ஓகே. இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகல ம். அப்படின்ற ஒரு காலத்து பொம்மை எல்லாம் வச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. லோ பட்ஜெட் விஜய்னு வந்துட்டாங்க. இந்த மேடை ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. இது எப்படியான ஒரு அரசியல்னு நீங்க பாக்குறீங்க? மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க. ஓ, இதுதான் மாற்றமா? ஆமா, ஓகே ஓகே. கவர்ச்சி நடிகை இன்னும் கூட்டிகிட்டு வரல. ம். எம்ஜிஆர் கவர்ச்சி நடிகை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் ம். ஒரு ஜெயலலிதா அரசியலுக்கு கிடைச்சாங்க. ம். ம். தெரியுமா? ம். ஆமா, ஜெயலலிதா அம்மா கவர்ச்சி நடனம் பார்த்துருக்கீங்களா? ம். ஆ? பாத்துருக்கேன். சில்க் சுமிதாவோட மேல இருப்பாங்க. ம். ம். அந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இல்ல, அந்த மாதிரி படம்லாம் பார்க்கல. பார்க்கலையா? ம். போய் பாருங்க. ம். ஆமா, எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சி ஆற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களே. ஹலோ, ம். ஒரு விஷயம், கோவத்தோட ஃபீலிங்கையும் காமத்தோட ஃபீலிங்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணா மூளை வெடிச்சிருமா. புரியுமா? அதனால தான் விஜய் வந்து இன்னும் மூளை வெடிக்காம கண்ட்ரோலாவே இல்லாம அப்படியே பரந்த மனமா இருக்கிறார் போல இருக்கு. ஹலோ, ம். அவர் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ம். விவேகானந்தர் தெரியுமா? அது ஏன் சார் கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்றீங்க? இப்படி பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணி. ஹலோ, ம். ஒரு புடிச்சு வைக்கணும் அப்படியே கையில. புரியுதுங்களா? எதுவுமே கிடைக்கலன்னா கையில புடிச்சு வச்சுக்கணும் ம். அப்படிங்கறதுதான். சரி சரி. ஆமா, ஒரு விவேகானந்தர் ஆகணும்னா சும்மா கிடையாது. ம். விவேகானந்தர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். ம். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆமா, விந்தை விட்டவன் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க. ம். விடக்கூடாது. ம்.
நாகப்பாம்பு எப்படி விஷத்தெல்லாம் உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு அப்படி நாகரத்னமா கக்குதோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற சக்திகளை அப்படியே உள்ளார அடக்கி வச்சுட்டுன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம ஆயிடுவோம். அது மாதிரி தலைவன் பொண்டாட்டின்னு இருந்தா கூட டெய்லி நடந்துரும். அதனால கட்டுப்பாடோட இருந்தோம்னா, எது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிட்டோம்னா நினைச்சது நடக்கும். சோ இப்ப அவரு கட்டுப்படுத்தி வச்சதுனாலதான் அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்றீங்க. அப்புறம் அவர் அப்படி என்னதான் நினைக்கிறாரு? ஹலோ, தப்புக்கு மேல தப்பு நடந்துகிட்டு இருந்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுதா? இல்லையே. காரணம் என்ன? என்ன அவர் கட்டுப்படுத்தி வச்சதுனால. அப்புறம் என்ன ஒரு விஷயம், அந்தரங்க சக்தியை விட அதிக சக்தி எந்த சக்தியும் இல்லையா தெரியுமா? அது அந்தரங்க சக்தியை விட அதிக சக்தி எந்த சக்தியும் இல்லையா தெரியுமா? அது என்ன அந்தரங்க சக்தி? ஹலோ, எவ்வளவு நேரம் கதை சொல்லியிருக்கேனே. ஆமா, சீதைக்கு ராமன் சித்தப்பனா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? சரி, சித்தப்பன் தான், சீதைக்கு ராமன் சித்தப்பன் தான். ஓகேவா? சரி, ஓகே. விஷயம் நான் என்ன நம்பணும், பெத்தவங்களை நம்பணும், கட்டணவங்களை நம்பணும். போதும், யாரையும் நம்ப வேணாம். சொல்லுங்க. அதான் இப்போ காரைக்குடியில பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் மாலை கேட்ச் பண்றாரு, இளநீர் கேட்ச் பண்றாரு, ஜூஸ கேட்ச் பண்றாரு. இன்னைக்கு ஒரு பொருள் இல்லாதவனுக்கு எல்லாம் கிடைக்கிறப்ப வாங்கி குடிச்சுக்க வேண்டியதுதான். ஓஹோ, அதான் இப்போ ஒரு பொருளை தூக்கி போட்டிருக்காங்க, தலையில டமால் வந்து அடிச்சிருக்கு விஜய்க்கு. அப்படின்னா பொருளா இருக்கும் அது. ஒரு விஷயம் தெரியுமா? கடவுளோட ஆசீர்வாதம் மூசா கிடைக்குது. அதெல்லாம் கடவுள் விட்டு எறிஞ்சது. அது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாம இருந்திருக்குமே. ஆமா, எங்க இருந்து வந்துச்சே தெரியலையா? ஆமா, துணிப்பை மாதிரி ஒரு பொருள் வந்து விழுந்திருக்கு. ஆமா, உள்ளுக்குள்ளார பிரிச்சு பார்த்தாங்களா? இல்லையே, தெரியலையே. அதுக்குள்ளார சின்னோண்டா இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்குமா? ஹலோ, முக்கியமானது அதுதான் சக்தியை மேம்படுத்தி கொடுக்க போகுது. அப்படி என்ன பொருள்? தாயத்து எதனா பிளேட்டு கிளேட்டுனா? தாயத்து மந்திரத்தகடா. ஹலோ, ஏலியனோடதுங்கிறேன். ஏலியனோடது என்னவா இருக்கும்? ஏலியனோட கக்கா. கக்காவா? ஹலோ, உங்களுக்கு தெரியாதா? நம்ம மனுஷனோட கக்காவை இலையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமியார்லாம் இலைய போட்டு இலையில அவங்க கக்கா போவாங்க. அந்த கக்காவை பத்திரமா எடுத்து கொண்டு போய் சக்தி அதெல்லாம். ஹலோ, நாராது? நாராதா? ஹலோ, அதெல்லாம் மடிச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் நம்ம சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி ஏலியனோட கக்காவை அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் தான் அடுத்தாப்புல முதலமைச்சர் ஆவறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் ஏலியன் ரெடி பண்ணிருக்கு தன்னோட கக்கா மூலியமா. தெரியுமா சார்? அதெல்லாம் பக்கத்துல வச்சா மனுஷன் கூட இல்ல, எவனும் கிட்ட வர மாட்டான், அவ்வளவு நாத்தடிக்கும். அப்ப விஜய் கிட்ட யாரும் வர மாட்டாங்க, நாத்தடிக்குமா? ஹலோ, நாத்தடிக்குமா? இதுக்கு நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? நம்ம ஊர் சாமியார்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுமா? எப்படி வாழ்ந்திருக்காங்க? உங்களை மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்க, வேற எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஹலோ, நாமெல்லாம் கக்கூசுல போயிட்டோம்னா பொருன்னு போயிரும். ஆனா அவங்க எல்லாம் இலைய வச்சு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. சக்தியை கூடவே வச்சுக்கணுங்க, சக்தியை வெளியில விட்ட கூடாதுங்க. என்னங்க பேசுறீங்க? கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருக்கா? ஆமாமா, எனக்கு இருக்குதே இல்லையா, உங்களுக்கு நிறைய இருக்குது சென்ஸ். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஜய் எந்த நம்பிக்கையில தெரியுமா பேசிட்டு இருக்காப்ல? எந்த நம்பிக்கையில? ஏலியனோட கக்கா வச்சிருக்க நம்பிக்கையில தான். ஏலியனோட அக்கா கூட வச்சுக்கலாம் சார், ஆனா கக்கா வச்சு நிக்கிறாரு. ஏலியனோட அக்கா ஒரு விஷயம், ஏலியனோட கக்கா விஜய் வச்சுப்பாரு, ஏலியனோட அக்காவை நான் வச்சுப்பேன். போதுமா? ஓ, அக்கா உங்களுக்கு, கக்கா அவருக்கு. பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். டீலிங்கா? ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன். ஆமா, தப்பி தவறி ஓட்டை மாத்தி போட்டுறாதீங்க. சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுற ஓட்டர் ஐடியை நீங்க பத்திரமா வச்சுக்கிறீங்கன்னாவே நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேரு ஓட்டர் ஐடியை தொலைச்சு விட்டு ஓட்டு போடாம திண்டாடிட்டு இருப்பாங்க தெரியுமா? எல்லா கார்டையும் ஒரே கார்டுல கொண்டு வர வேண்டியதானே. அது என்ன ஓட்டர் ஐடி தனி, ஆதார் ஐடி தனி, அந்த ஐடி தனி, இந்த ஐடி தனி.
ஃபாரின்ல எல்லாம் ஒரே கார்டுல ஒன்னா கொண்டு வரல. ம். ஆ? காசோட மதிப்பு இவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா. எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு தனித்தனியா செலவு பண்ணி மக்களோட காசோட அருமை தெரியாம மக்களுக்கு 10 ரூபா நோட்டு, செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டா கொடுத்துட்டு இருக்காங்க கம்யூனிட்டி பயலுங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. ஒரு கிழிஞ்சு போன நோட்டை கொடுக்கலாமா? கொடுக்கணும். ஃபாரின்ல போக வேணாம், பார்க்க வேணாம், கம்யூனிட்டி பயலுங்களா? ஒரு கிழியாத நோட்டெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, கிழிச்சா கூட கிழியாது, தண்ணியில போட்டு முக்குனா கூட நனையாது, அந்த மாதிரி நோட்லாம் வச்சிருக்கேன். அந்த நோட்டை அடிக்க வேண்டியதானே? இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேங்கிறான். மாத்துனா இத மாத்துறா மாயிராண்டீங்களா? மாத்துறானுங்களா? மாத்து என்னத்த மாத்துறீங்க? ம். இது நீங்க 10 ரூபா நோட்டு கையில வச்சிருந்தா சில நேரத்துல டீயை குடிச்சிட்டு காசு கொடுத்தோம்னா செல்லாது கேக்குறாங்க. அவமானமா இருக்குது தெரியுமா? ஒரு செல்றது மாதிரி ஒரு நோட்டு கிளியாத நோட்டை கண்டுபிடிக்க வேணாம், கண்டுபிடிச்சிருக்கான், அதை கொண்டு வர வேணாம் இங்க. கண்டிப்பா சார், உங்களுடைய கோரிக்கை கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு நிச்சயமா மாத்துவாங்க. ஒரு விஷயம் ம். மத்திய அரசுக்கு கேட்டாலும் கேட்கும், ம். இந்த ஒன்றிய அரசுக்கு கேட்டுக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்துல அவங்க எல்லாம் தேர்தலில் பிஸியா இருப்பாங்க. சீரியஸா சார், ரெண்டும் ஒன்று தான் சார். ரெண்டும் ஒண்ணா? மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒன்று தான். எல்லாம் மோடி அரசு தான். நிச்சயமா கேட்கும். கடவுளை கடவுள்னு சொல்லாம இறைவன் சொன்னாலும் கடவுள் தான். சாமின்னு சொன்னாலும் கடவுள் தான். அது மாதிரி சொல்லு. ஆண்டவன் சொன்னாலும் கடவுள் தான். ஏண்டா கம்யூனிட்டிங்களா? ஒரு பேரை வைக்க மாட்டீங்களா? 1000 பேரை வச்சுப்பீங்களா? ம். மத்திய அரசு ஒன்றிய அரசு எதுக்குடா பிரிச்சு சொல்றீங்க? ஒரே அரசுன்னு சொல்ல வேண்டியதானே? ம். இதெல்லாம் எவன்கிட்ட போய் கேட்கறது? அதனால என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஒரு விஷயம், ம். நம்மளால அழ முடியாது, பக்கத்துல இருக்கவன்ட்டு சொல்லி அழுவோம். ஆமா. ஆனா கூட சேர்ந்து அவங்களும் அழுவணும். ஆனா நீங்க அழாம என் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா நினைச்சு அப்படின்னு சிரிக்கிறீங்க. அழுவுனுங்க, கொஞ்சம் அழுவுங்களேன். சார், நான் ஏன் சார் அழுவணும்? விஜய்க்கு நீங்க தான் நான் ஏன் சார் அழுவணும்? சார், நான் ஏன் சார் அழுவணும்? அழுவீங்க. ம். விஜய்ங்கிற ஒரு நடிகர் இருக்கானே, அவனை ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சு ஆட்சிக்கு வந்தா அழுவீங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானே தமிழ்நாடே அழுவோம். அது எனக்கு தெரியும். அப்ப நீங்க அழுவீங்கல்ல? நான் கூட அழுவ மாட்டேனே. ஆ, நான் தமிழ்நாடு விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவேன். பெரிய விஸ்வரூபம் எடுத்த கமலஹாசன் நாடு விட்டு போயிடுவார், தப்பிச்சிருவாரு. ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நிறைய தமிழனுங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டானுங்க. ம். ஏன் தெரியுமா? ஏன்? சுந்தர் பிச்சை வரைக்கும் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாடு தமிழ்நாடுன்னு சொல்லி தான் ம். இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணிட்டு அங்க போயிட்டானுங்க. ம். புரியுமா? அது மாதிரி சீரியஸா சொல்றேன், வருங்காலத்துல இந்த தமிழ் சமூகம் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆமா. தெரியுமா? திரும்பி எல்லாம் இங்கே வந்துருவாங்க போல இருக்கு. திரும்பி எல்லாம் இங்க வந்துருவாங்க. ம். ஹலோ, ம். ஒரு தமிழ் சமூகம் வந்து ஜாம்பி கூட்டமா மாறிட்டு இருக்கு. அது விஜயால தானே. விஜய் ஒழிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுல. ஓ, ம். விஜய் ஒழிச்சிருவீங்க? நான் இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் சொல்றேன். தேர்தலை தோக்கடிச்சிட்டா அவர் தான், அவருக்கு அதுக்கப்புறம் வரமாட்டாரே. ஒரு விஷயம், ம். தோத்து போன விஜய் எங்க போய் இருப்பாப்புல தெரியுமா? எங்க இருப்பாரு? ம்? செனட்டாபூர் செகண்ட் ரோட்லயா? செனட் ஆஃப் ரோட் செகண்ட் ரோட்லயா? ம். ஓ ஆமால, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு, அங்கதானே உண்டியல் இருக்கு. ஓகே, ஒரு விஷயம் நீங்களே மறந்துட்டீங்க, நான் தான் ஞாபகப்படுத்துறேன். உண்டியில ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல. ஏன்? ம்? ஏன்? ஹலோ, ம். உண்டியில காசு ஃபுல் ஆயிடுச்சுன்னா உண்டியில எடுத்துட்டு போயிடுவாங்க தெரியுமா? வேற உண்டியில எடுத்து வந்துருப்பாரு. அவர்கிட்ட காசு இல்ல, காசு இல்லாதவன்ட்ட உண்டியில நீட்டி என்ன பிரயோஜனம்? சார், அவர் தான் பிச்சை எடுப்பாரு. பிச்சை எடுத்தா ம். உடனே காசு போட்டுருவாங்களா? ஓகே ஓகே, புரியுது 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 சார். ஒரு விஷயம் ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சொல்லுங்க. நானும் உண்டியில போடுறதுக்கு காசு வச்சிருக்கேன். ஓ, நீங்களே லிஸ்ட்ல இருக்கீங்களா? ஹலோ, ம். உண்டியில இருந்தா 4 பேர் போடலாம். சரி, லைன்ல நிக்கிறீங்களா? ஓகே. ம்? ஓ, அப்ப நீங்களே லைன்ல நிக்கிறீங்களா? அப்புறம் ம். சீரியஸா ஒரு வேண்டுதல் டம் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே. ஆமா,
சீரியஸா ம். ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க சார். அடுத்தாப்புல சொல்றேன். சரி. நன்றி, வணக்கம் சார். எதுக்கு நன்றி வணக்கம்? இல்ல இதோட முடிச்சுக்கலாம்னு. ஒரு காலத்திலும் முடிக்க முடியாது. சீரியஸா சொல்றேன். ம். இத்தோட முடிச்சுக்கலாம் கூடவே கூடாது. ம். என்னைக்குமே முடிக்க கூடாது. ம். ஆமா, முடியாத அரசியல் திமுக. ரைட்டா? கரெக்ட் தான் சார். எல்லாரும் திமுக ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம் சார். துண்டை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க.